ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, சூப்பராக இருந்ததுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டார்க் சாக்லேட் வந்து நான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து பட்டரில் உருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் அது 100 கிராம். இப்போது இந்த அன்சால்டட் பட்டரை ஒரு நான்ஸ்டிக் பேனில் போடுறேன். நான் போட்டுட்டு அந்த வெண்ணெயை நல்லா உருக்கிடுவோம். தட் இஸ் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போகிறோம், அவ்வளோதான். அந்த திக்காக இருக்குது இல்லையா, அந்த இதுலேருந்து ஒரு வாட்டர் இந்த கிளாரிஃபைட் பட்டராக பண்ணணும் நம்ம, அவ்வளோதான். பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும், நல்லா சூடு ஏறும். அது வந்து நெய்யாக மாறக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது நான் அப்படியே இறக்கி வச்சுட்டேன். சாக்லேட்டும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டை அதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டால் உருகிடும். தேவைப்பட்டால் அடுப்புலேயே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே வந்து கலந்துட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து அப்படியே நல்லாவே உருகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் மைதா யூஸ் பண்ணுறேன். கோதுமையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ராகி மாவு யூஸ் பண்ணலாம், எல்லாம் நம்ம விருப்பம்தான். பட் நான் வந்து இன்றைக்கி மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து கரெக்டாக ஒரு கப்பு. இந்த அளவெல்லாம் வந்து ஒரே கப்பு. இந்த ஸ்பூனும் அளவும் நீங்கள் ஒரே ஸ்பூனில் அளந்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு கப்பு மைதா ஒரு 125 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நான் வந்து சின்ன ஒரு இது தான் வச்சுருக்கேன் சலிக்கிறதுக்கு, அதனால் பாதி பாதியாக போட்டு சலிச்சுக்கிறேன். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெயினரில் போட்டு சலிச்சுக்கிறேன். மைதா நல்லா நைஸாக தான் இருக்கும், இருந்தாலும் தெரியாத நம்மளுக்கு வந்து அந்த ஏதாவது இருந்ததுன்னா அதனால். கொக்கோ பவுடர் 3 டீஸ்பூன் போகிறோம். இந்த ஒரு கப்பு மாவுக்கு 3 டீஸ்பூன்ஸ் போகிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதையும் சலிச்சிடுவோம். ஏதாவது திப்பி இருந்ததுன்னா அப்படியே மேலே நின்றுடும். மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும் நம்மளுக்கு. இதையும் வந்து சலிச்சு எடுத்துப்போம். ஸோ இதெல்லாச்சும் சலிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பூனை வச்சு கலந்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து இதில் சர்க்கரையோ இல்லைனா வந்து வெல்லமோ ஆட் பண்ண போகிறதில்ல. டேட் சிரப் ஆட் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாக்லேட்டோட சேரும் பொழுது. இது வந்து கரெக்டாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் போதும். இதுவும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கெஸ்ட்டில் தான் எடுத்தேன். 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்குது. சரியான ஒரு இனிப்பில் இருக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் இனிப்பாகவும் இருக்காது, இனிப்பு இல்லாமல் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் இதையும் நல்லா அதில் சேர்த்துடுங்க. நான்ஸ்டிக் பேனில் நான் யூஸ் பண்ணிடுறதுக்கு காரணம் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், கலந்து விட்டுடுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சாக்லேட்டை வந்து உருக்கிறதுக்கு ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுவாங்க. ஒரு வெந்நீரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு அதில் வந்து இந்த பட்டரை போட்டு இந்த சாக்லேட்லாம் உருக்குவாங்க. பட் ஜாக்கிரதையாக பண்ணும்பொழுது நம்ம டைரெக்டாகவே பண்ணலாம். அவ்வளோதான், மாவு வந்து கலந்தாச்சு. இப்போது நம்ம பால் மட்டும் சேர்க்கணும். ஒரு 1/4 கப்பு மில்க் சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதில் சேர்த்துருக்கேன். கரெக்டாக 1/4 கப்பு மில்க் சரியாக இருக்கும். இந்த அளவுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அண்ட் டேஸ்டி. அப்புறம் அந்த கேக்கோட ப்ரௌனியோட டெக்ஸ்சர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதையும் நல்லா கலந்துடுங்க. விஸ்க் வச்சு கலந்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எதில் பண்ணினா சௌகரியமாக இருக்குமோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு அழகாக வந்து ப்ரௌனியை ரொம்ப சாதாரணமாக பண்ணிடலாம். பயப்படாமல் பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப நம்ம தோசை மாவு பதத்துக்கெல்லாம் மற்ற கேக் பேட்டர் மாதிரி கிடையாது. ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ண போகிறேன், அவனும் கிடையாது. இதில் உப்பு வந்து உள்ளே போடுறேன். போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா ரிங்கோ வச்சுட்டு மூடிடணும். பெரிய பர்னரில் லோ ஃப்ளேமில் அது வந்து அப்படியே சூடாகட்டும். கேக் டின் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதையே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பட்டர் ஷீட்டும் போடலாம். பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு நம்ம மாவை வந்து இப்படியே டஸ்ட் பண்ணினோன்னா
கேக் அந்த ப்ரௌனி பண்ணாலும் சரி, கேக் பண்ணாலும் சரி, எப்போதுமே எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வரும். அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் வந்து பாருங்கள், நம்ம இந்த கடாயை ஹீட் பண்ணி இதெல்லாம் வந்து கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அப்போ வந்து கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தனியாக ஆகிடக்கூடாது, அப்போ நல்லா வராது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுகள் கரெக்டாக போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய டின்னாக இருக்குது, அதனால நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் இடம் விட்டுட்டேன். ஆனால் அது பேக்காகி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகி ஃபுல்லாக வந்துடுச்சு. நீங்கள் அது கேக்கு பேக் ஆன பிறகு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே வந்து இந்த சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வச்சு கார்னிஷ் பண்ணிடணும். எவ்வளோ சாக்லேட் சேர்க்குறோமோ அது நம்ம விருப்பம்தான். எனக்கு இந்த சாக்லேட்ஸ் அளவுகள் கரெக்டாக இருந்தது. இந்த டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலாக ஃபுல்லாகவே நான் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்பூனை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், அந்த சாக்லேட்ஸ் மேலே லைட்டாக அமைக்க விடுங்க. அவ்வளோதான், லைட்டாக ரொம்ப லைட்டாக. தட்ஸ் இட். வெளியில் சாக்லேட் தெரியணும், பட் ஸ்டில் துருத்தீண்டு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அமைக்க விட்டுறோம். இதை மாதிரி இப்போது ப்ரீ ஹீட் ஆன கடாயில் அப்படியே இந்த கேக் டின்னை வச்சிடணும். கேக் டின் வந்து சைட்லலாம் இடிக்கக்கூடாது. அந்த தட்டு மூடுறோம்ல, அதுவும் இடிக்கக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ஆகிடும். 25 மினிட்ஸ் விட்டுடுங்க. 25 மினிட்ஸ் கரெக்டாக ஆச்சு எனக்கு. பெரிய பர்னரில் லோ ஃப்ளேம், கடாய் திக்கான கடாய், இதெல்லாம் ஒரு மெயினான டிப்பு. சூப்பராக வந்து இருக்குது. ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா கேக் வந்து ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்கும். இறக்கிடலாம். கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். நல்லா சூடு ஆறட்டும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் செமையாக இருந்ததுங்க. ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்படியே ஒரு தட்டில் ஒரு தட்டு தட்டி லைட்டாக தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். தட்ஸ் இட். நம்ம ஃபேவரட் ப்ரௌனி ரெடி. இப்போ பீஸ் போட்டுடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுடலாம். நம்மளுக்கு அப்படியே வெளியில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை. இந்த மேலே பாருங்கள், இந்த ஃபட்ஜி ப்ரௌனிஸ் ரெடி. இப்போது பீஸ் போட்டாச்சா? ஒரு பீஸ் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது கரெக்டாக வந்தால் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ஆசமாக இருந்ததுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குல்ல? நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். நான் டப்பாவில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வந்தால் எல்லாருக்கும் பீஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு. சூப்பர் ப்ரௌனி. ஆசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.